அன்புமிக்க ஓய்வு பெற்ற நண்பர்களே, தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். ரேவா அமைப்பினுடைய மாநில துணைத் தலைவர் சேதுராமன் இந்த காணொளியை ரேவா அமைப்பினுடைய மாநில மைய நிர்வாகிகளுடைய ஆலோசனையின் பேரில் பதிவிடுகிறேன். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக நாம் நம்முடைய தரப்பிலே வெளியிட்டிருந்த ஒரு காணொளிக்கு எதிர்த்தரப்பிலே இருந்து அல்லது மாற்று தரப்பிலே இருந்து எந்த ஒரு விளக்கமும் தரப்படாத நிலையில் தொடர்ந்து தினந்தோறும் ஒரு காணொளியை பதிவிட்டு ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லுவது என்ற அடிப்படையில் அவர்கள் சொல்லுவதற்கு உரிமை இருக்கிறது. ஆனால் மற்றவர்களை மற்ற சங்கங்கள் என்று பொதுவாக இழிவாக பேசுவது என்பது பொருத்தமல்ல. குறிப்பாக கோவை பேரவையினுடைய சட்ட ஆலோசகர் திரு சிங்காரம் அவர்கள் கடந்த காணொளியிலே முட்டாள்கள், அறிவில்லாதவர்கள் என்றெல்லாம் மிக இழிவான வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தார். அவர் வகித்த பதவிக்கும் அவர் படித்த படிப்பிற்கும் அந்த வார்த்தைகள் அழகானதல்ல. எனவே எதிர்வரும் காலங்களில் உங்களது பதில்களை, உங்களது கருத்துக்களை முறையாக பதிவேற்றம் செய்யுங்கள். நாங்களும் சொல்லுகிறோம், எது உண்மை எது தவறு என்று ஓய்வூதியர்கள் முடிவு செய்ய கொள்ளட்டும் என்ற அடிப்படையில் சரியான கருத்துக்களை முறையாக வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நேற்றைய முன்தினம் கடந்த 21ஆம் தேதி திருநெல்வேலியிலே ஒரு வாயிற்கோப்பு நடைபெற்றது. அதிலே பல்வேறு விஷயங்களை அவர் கூறியிருந்தார். அவர் கூறியிருந்த பல விஷயங்களில் நமக்கு மாற்று கருத்து உண்டு. அதை நம்முடைய உறுப்பினர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த காணொளியை பதிவு செய்கிறேன். இதுவரை டிஏ உயர்வு வழக்கு, அரசாணை 142 எதிர்த்த வழக்கிலே ரேவா அமைப்பு இல்லை, ரேவாவுக்கு சம்பந்தமில்லை என்று கூறி வந்தார்கள். நாம் அதிலே இருப்பதை நம்முடைய மண்டல நிர்வாகிகள் நமது ஆலோசனையின் பேரில் தொடுத்துள்ள அந்த வழக்கினுடைய விவரங்களை, அந்த எண்களை தெளிவாக பதிவிட்டிருந்தோம். ஆனாலும் கூட தொடர்ந்து அவர் அதே கருத்தை அது தனிநபர் வழக்கு என்று சொல்லி கொண்டிருக்கின்றார். அந்த வழக்கிலே WP 1147/2020 என்ற அந்த வழக்கிலே 63 பேர்கள் இருக்கின்றார்கள். அதிலே கோவை ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் 1, 2 சிங்காரம், அவர் தனிநபராகத்தான் போட்டிருக்கிறார். இல்லை என்று சொன்னால் அந்த அமைப்பினுடைய பெயரில் இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு 62 பேர். இதை ஒட்டி WPMD 644/2020 என்று தென் மாவட்டங்களை சேர்ந்த 5 அதிகாரிகள் போட்ட வழக்கு ஒன்று. இந்த வழக்குகளெல்லாம் சேர்த்து பொதுவான தீர்ப்பு, காமன் ஆர்டர், காமன் உத்தரவு என்றுதான் இருக்கிறதே தவிர இது கோவை பேரவைக்கான உத்தரவு என்று எந்த இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை. ஒரு உத்தரவே வழக்கு எண் குறிப்பிடப்படுவதன் காரணமாகவே அந்த வழக்கு அவர்களுக்கு சொந்தமானது என்று சொல்ல முடியாது. தீர்ப்பிலே என்ன சொல்லுகிறார்களோ அதைத்தான் சொல்ல முடியும். அந்த அடிப்படையில் தான் 2/3/2023 அன்று நீதியரசர் தண்டபாணி அவர்கள் ஒரே தன்மையான வழக்குகளாக இருப்பதனால் பொது உத்தரவு, காமன் ஆர்டர் என்ற அடிப்படையிலே அந்த உத்தரவை பிறப்பிக்கின்றார். அதை அமுல்படுத்தவில்லை என்று அதிலே சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய 62 பேர்களிலே 12 பேர்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கின்றார்கள் மதுரை உயர்நீதிமன்றத்திலே. அதிலே தான் நம்முடைய ரேவா மதுரை மண்டல நிர்வாகிகள் தோழர் சந்திரசேகரன்
தோழர் முத்துசாமி இன்னும் உள்ளிட்ட 2 தோழர்கள் அதில் இருக்கின்றார்கள். அந்த தாக்கல் செய்த வழக்கு விசாரணையிலே மதுரை உயர்நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யக்கூடிய அந்த விசாரணையுடைய விவரங்கள் அபிடவிட்டு தான் சென்னை உயர்நீதிமன்றத்திலே நம்முடைய வழக்கிலே அரசாணை 142 எதிர்த்த நம்முடைய அவமதிப்பு வழக்கு 240/2025 என்ற வழக்கிலே இதே விவரங்களை அங்கே சமர்ப்பிப்பதன் அடிப்படையில் மதுரையிலே நடக்கக்கூடிய வழக்கை விரைவுபடுத்துவது, அதனுடைய விசாரணைகளை முறைப்படுத்துவது என்ற அடிப்படையில் தோழர் சந்திரசேகர் முத்துசாமியுடைய வழக்கை ரேவா அமைப்பினுடைய சார்பாக நாம் நம்முடைய மூத்த வழக்கறிஞரை அதில் ஆஜராக வைத்தோம். அந்த அடிப்படையில் 21/4/2025 இருந்து அதற்கு பிறகு நடக்கக்கூடிய அனைத்து விசாரணைகளையும் நம்முடைய வழக்கறிஞர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். நமது தரப்பு வாதங்களை எடுத்து முன்வைத்திருக்கின்றார்கள். இதிலே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அம்சம், இந்த அவமதிப்பு வழக்கினுடைய 31/1/2025 அன்று தாக்கல் செய்யப்பட்ட அரசு தரப்புடைய பிரமாண பத்திரத்திலே மாதம் 15 கோடி வீதம் தருவதாக ஒத்துக்கொண்டு 2025 பிப்ரவரியில் இருந்து அமுல்படுத்துவதாக சொல்லியிருந்தார்கள், அமுல்படுத்துகிறார்கள். ஆனால் ஜனவரி மாதத்திற்கு பிறகு ஏப்ரல் மாதம் வரை அந்த வழக்கினுடைய இடைப்பட்ட காலத்தில் நடந்த விசாரணைகளில் அரசு தரப்பில் இருந்து கூடுதலாக எந்த விவரங்களையும் தரவில்லை. அந்த வழக்கிலே எந்த முன்னேற்றமும் இல்லாத அடிப்படையில் 21/4/2025 நம்முடைய மூத்த வழக்கறிஞர் அந்த விசாரணையை கலந்து கொண்டு நமது வாதத்தை எடுத்து வைக்கிறார். அதிலே தான் மாதம் 15 கோடி, ஆண்டுக்கு 180 கோடி, ஒட்டுமொத்தமாக கொடுத்து முடிக்க 18 வருடங்கள் ஆகிவிடும் என்ற அடிப்படையில் தான் நீதியரசர் 2 நாள் அவகாசத்தில் மேம்பட்ட ஒரு பிரமாண பத்திரத்தோடு அரசு தரப்பு வர வேண்டும் என்ற உத்தரவிட்டதன் அடிப்படையில் 28/4/2025 நடந்த விசாரணையில் ஏற்கனவே வழங்கக்கூடிய 15 கோடியோடு கூடுதலாக 30 கோடி இணைத்து கூடுதலாக சேர்த்து மாதம் 45 கோடி தருவதாக நடைமுறையிலே வந்தது. 28/4/2025 பிறகு 2-3 விசாரணைகளில் எந்த முன்னேற்றம் இல்லாத போது 21/7/2025 அன்று நடந்த அந்த விசாரணையில் மீண்டும் அரசு தரப்பில் இருந்து எந்த ஒரு முன்னேற்றகரமான பிரமாண பத்திரத்தையும் தாக்கல் செய்யவில்லை என்ற நம்முடைய வாதத்தின் அடிப்படையில் அரசு தரப்பில் இருந்து கூடுதலாக 5.22 கோடி ரூபாய் ஒதுக்கி ஓய்வூதியத்தில் அகவலைப்படியை உயர்த்தி வழங்குவதாக பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்தார்கள். அது ஆகஸ்ட் மாதம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்தது. அதன் பிறகு 11/8/2025 அன்று நடந்த விசாரணையில் 8/8/2025 அன்று புதிதாக பொறுப்பேற்றக்கூடிய போக்குவரத்துறை செயலாளர் சார்பாக ஒரு 15 பக்க பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தார்கள். அந்த பிரமாண பத்திரத்தினுடைய 17 பக்கத்திலே 12வது பாராவிலே ஏற்கனவே அவர்களுக்கு இருக்கக்கூடிய நிதி நெருக்கடிகள் எல்லாம் சொல்லி 2025 பிப்ரவரியில் இருந்து எவ்வளவு கொடுத்து வருகிறோம் என்ற விவரங்களையும் சொல்லி செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் இருந்து கூடுதலாக 10 கோடி ரூபாய் டிஏவிற்காக அளிப்பதாகவும் மீதம் இருக்கக்கூடிய தொகையானது மத்திய வருங்கால வைப்பு நிதி ஆணையம் ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அந்த பிஎஃப் கமிஷனரிடமிருந்து அந்த வழக்கு 2017 இருந்து நடந்து வந்து கொண்டிருக்கிறது. நிர்வாக நடவடிக்கைகள் அதை தொடர்ந்த முயற்சிகளின் காரணமாக இப்போது ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. அநேகமாக 2026 ஜனவரி முதல் வாரத்திற்குள்ளாக அது ஒரு ஒப்பந்தமாகி அந்த பணம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே 2026 ஜனவரி மாதத்திலே இருந்து மீதமுள்ள 15 கோடி ஒதுக்கி மாதம் ஒன்றுக்கு 75 கோடி, ஆண்டு ஒன்றுக்கு 900 கோடி ரூபாய் அகவலைப்படி வழங்குவதாகவும், ஆகவே இந்த அவமதிப்பு வழக்குகளை தள்ளுபடி செய்ய வேண்டும் அல்லது முடிக்க வேண்டும் என்ற அந்த வாதத்தை முன்வைத்தார்கள். அந்த பிரமாண பத்திரம் 11ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட போது நம்முடைய தரப்பில் இருந்து நம்முடைய கருத்துக்களை சொன்னோம். அரசு தரப்பில் இருந்து நீதியரசரை பொறுத்தவரை
இந்த பிரமாண பத்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயத்தை இந்த நீதிமன்றம் ஏற்கின்றது. இருந்தாலும் கூட அதை தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவதற்குண்டான ஏற்பாடாக இந்த வழக்கை 20/8/2025 ஒத்திவைத்தார்கள். 20/8/2025 அன்று விசாரணைக்கு வந்தபோது நம்முடைய தரப்பில் இருந்து நம்முடைய கருத்துக்களை, ஆட்சேபனைகளை தெரிவித்தோம். இப்போது இந்த பிரமாண பத்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மாதம் 75 கோடி ரூபாய் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திலே வழங்கப்பட வேண்டிய அகவிலைப்படி உயர்வு. அதற்கு பிறகு 2 முறை ஏறி இருக்கக்கூடிய அந்த அகவிலைப்படியை கொடுத்தால்தான் பணியாளர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அதே விகிதத்தில் பணிக்கொடை இது அகவிலைப்படி கொடுத்ததாக ஆகும். ஆகவே இந்த நிதி என்பது போதாது என்ற நம்முடைய வாதத்தை முன்வைத்தோம். அதற்கு அடுத்து அதை ஒட்டி மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் 20/8/2025 தன்னுடைய உத்தரவிலே 8/8/2025 அன்று தாக்கல் செய்யப்பட்ட பொது பிரமாண பத்திரம் கார்பன் அபிடவிட்டினுடைய பேரா 12 செப்டம்பர் முதல் வாரத்தில் இருந்து 2025 செப்டம்பர் முதல் வாரத்தில் இருந்து கூடுதலாக 10 கோடி ஒதுக்கி ஒட்டுமொத்தமாக 60.22 கோடி வழங்குவதாகவும் 1/9/2016 முன்பாக ஓய்வு பெற்றவர்களுக்கு ஏற்கனவே வழங்கக்கூடிய 203% கூடுதலாக 18% சேர்த்து 221% வழங்குவதாகவும் 1/9/2016 பிறகு ஓய்வு பெற்றவர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்படக்கூடிய 33% ஒரு 9% கூடுதலாக்கி 42% வழங்குவதாகவும் செப்டம்பர் முதல் வாரத்தில் இருந்து அமலாக்குவதாகவும் கொடுக்கப்பட்டிருந்த அந்த பிரமாண பத்திரத்துடைய 12வது பேராவை முறையாக அமுல்படுத்துவதற்கு ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதிக்கு முன்பாக அதை நடைமுறைப்படுத்துவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். எதிர்த்தரப்பிலே இருக்கக்கூடிய மனுதாரர் தரப்பிலே தங்களது கருத்துக்கள் ஏதும் இருந்தால் அவைகளையும் பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று 2 வார காலத்திற்கு அந்த விசாரணையை வைத்திருக்கிறார். தேதி குறிப்பிடப்படவில்லை. ஆகவே இந்த 2 வார கால அவகாசத்தில் நம்முடைய தரப்பிலே இருந்து நாம் சொல்ல வேண்டிய விஷயங்களை பிரமாண பத்திரமாக நம்முடைய வழக்கறிஞர்கள் தயார் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய மாநில பொதுச் செயலாளர், நம்முடைய சென்னை மண்டல இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகள் உடனிருந்து அதற்கு தேவையான அந்த ஆவணங்களை கொடுத்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அடுத்த விசாரணையிலே என்ன வரக்கூடிய அந்த விவரங்களை ஒட்டி நம்முடைய அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும். தற்போதைய நிலையில் வருகின்ற செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதியிலே இருந்து 1/9/2016 முன்பு ஓய்வு பெற்றவர்களுக்கு 221%, அதற்கு பிறகு ஓய்வு பெற்றவர்களுக்கு 42% கொடுப்பது என்ற பிரமாண பத்திரத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்டு உத்தரவாதப்படுத்தப்பட்டிருக்கிறது. மீதி இருக்கக்கூடிய தொகையை 2026 ஜனவரியில் கொடுப்பதாக பிரமாண பத்திரத்திலே ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அதை நடைமுறைப்படுத்தியாக வேண்டிய கட்டாயத்தில் அரசு இருக்கிறது. ஆகவே இது போக இந்த பிரமாண பத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 75 கோடி போக மீதி தொகையை பெறுவதற்குண்டான சட்டப்பூர்வ நடவடிக்கையை நம்முடைய அமைப்பு தொடரும் என்பதை நம்முடைய தோழர்கள் நினைவிலே கொள்ள வேண்டும். பல்வேறு விஷயங்களை அவர்கள் குறிப்பிட்டாலும் கூட ஒரு தரப்பான கருத்துக்களைத்தான் பதிவிட்டு வருகின்றார்கள். மாற்று தரப்பினுடைய அல்லது அந்த வழக்கினுடைய முழுமையான விவரங்களை சொல்லுவதில்லை. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய வழக்கறிஞர்கள் ஆஜரான விவரம், நம்முடைய வழக்கு எண்கள், அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கருத்துக்களை, முக்கியமான அந்த விவரங்களை அந்த பிடிஎஃப்பில் இருந்து கட்டம் கட்டி பதிவேற்றம் செய்து நாம் வெளியிட்டு கொண்டிருக்கின்றோம். நாம் திரும்ப திரும்ப கேட்கின்றோம், உச்ச நீதிமன்றத்திலே நாங்கள் திறமையாக வாதிட்டோம், உச்ச நீதிமன்றத்திலே எங்களது வாதத்தை ஏற்று அந்த அரசு தரப்புடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். தள்ளுபடி செய்யப்பட்டது உண்மைதான், யாரும் மறுக்கவில்லை. ஆனால் என்ன வாதத்தை முன்வைத்தார்கள்? அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பிலே நீதியரசர்கள் என்ன சொல்லி இருக்கின்றார்கள்? அதனுடைய அந்த வாத பிரதிவாத அல்லது அந்த நீதிமன்ற உத்தரவு சம்பந்தமான முழு விவரங்களையும் அவர்கள் பதிவிட்டால் உண்மையை புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து கொண்டு அடுத்தடுத்த கட்டமாக நம்முடைய ஒப்பந்த உயர்வுக்கான வழங்க வேண்டும் என்ற வழக்கு வருகின்ற 25ஆம் தேதி
மதுரை உயர்நீதிமன்றத்திலே வருகிறது. அதிலே கடந்த விசாரணையிலே நீதியரசர் கேட்ட பல்வேறு விவரங்களை நாம் தொகுத்து விட்டோம். அதற்குண்டான ஆவணங்களை நாம் எடுத்திருக்கின்றோம். ஆகவே 25ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த விசாரணையிலே நம்முடைய வாதங்களை முன்வைப்போம். நிச்சயமாக அதிலும் நல்ல ஒரு தீர்ப்பை பெறுவதற்கு நம்முடைய அமைப்பு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கும் என்ற அடிப்படையில் யார் என்ன சொன்னாலும் ரேவா அமைப்பு தன்னுடைய பாதையிலே இருந்து, தன்னுடைய நோக்கத்திலே இருந்து, குறிப்பாக ஓய்வூதியர்கள் நலன்களை காப்பதிலே இருந்து இம்மி அளவும் பின்வாங்காது, இம்மி அளவும் பிசகாது. இடையிலே வரக்கூடிய எத்தனை இடையூறுகள் வந்தாலும், எத்தனை பேர் நம்மை எதிர்த்து நின்றாலும், எத்தனை பேர் நமக்கு குழிபறித்தாலும் ரேவா அமைப்பு முன்னைவிட வேகமாக, முன்னைவிட கூடுதலாக ஓய்வூதியருடைய நலன்களை காப்பதற்காக முன்னிலையிலே நிற்கும், முன்பாக நிற்கும், முன்கள வீரனாக இருக்கும் என்பதை கூறி நம்முடைய தோழர்கள், நம்முடைய நண்பர்கள், நமது உறுப்பினர்களுக்கு இது சம்பந்தமான விவரங்களை, முழுமையான விவரங்களை, இந்த காணொளிகளை அவர்களுக்கும் அனுப்ப வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு இந்த காணொளியை நிறைவு செய்கின்றேன். அடுத்த காணொளி 25ஆம் தேதி நீதிமன்ற விசாரணையை ஒட்டி அதற்கடுத்து நம்முடைய காணொளி பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.